தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் 10 ஆண்டுகளில் இல்லாத கடும் வறட்சியால் லட்சக்கணக்கான நீர்வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளன. அணையின் கரையோரம் சிப்பி, கிளிஞ்சல் ஓடுகள் குவிந்து கிடக்கும் நிலையில் நீர்த்தேக்கத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடன் தொல்லையால் நகைக்காக மாமியாரை கயிற்றால் கழுத்தை இறுக்கி கொன்ற மருமகன் கைது செய்யப்பட்டார். கொலைக்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மூவரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் புழுதிவாக்கம் நிலக்கரி முனையத்தில் இயந்திரம் உடைந்து விழுந்ததில் எலக்ட்ரீஷியன் பாண்டியராஜன் உடல் நசுங்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து காட்டூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ராஜமங்கலத்தில் ஓடும் பேருந்தில் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கோகுலகிருஷ்ணன் என்பவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். பின்னர் அவரை கைது செய்து பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கோவை திருவள்ளுவர் நகரில் வீடுகளின் கேட்டை லாவகமாக திறந்து உள்ளே சென்று நோட்டமிட்ட காட்டு யானையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் யானையை அடர் வனத்திற்குள் விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.